அதிர்ஷ்டம் வந்தாச்சு. ஆமா, இனி செங்கோட்டை தங்க கோட்டையை ஜொலிக்க போகுது. சின்ன இல்ல போலீஸ் நீயா யாருமே இல்லைன்னு அனாதையா வந்தேன். உனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சேன். நீ என்ன புருஷன் இல்லாத புள்ள நம்பத்துக்கிட்டேன்னா வச்சு காப்பாத்து கூட அயோக்கியம் இல்லை. கூட்டு போ. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தோழர்களே, தோழியர்களே, வணக்கம். இந்த செங்கோட்டை எஸ்டேட்டின் தொழிலாளர்களாகிய நாம் மேனாடு சென்று திரும்பி இருக்கும் நமது இளம் முதலாளி திரு லிங்கம் அவர்களை இந்த தினத்தில் வரவேற்கும் பாக்கியம் பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்த கௌரவத்துக்காக என் சார்பாகவும் தர்மலிங்க சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்க எல்லாம் விருந்திலேயும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னப்பா லிங்கம், நம்மள கௌரவித்த தொழிலாளிகளுக்கு நன்றி செலுத்தாம இப்படி பாதியில வரலாமா? வேற ஒண்ணும் இல்லப்பா, தவறா நினைக்காதீங்க. வெகு தூர பிரயாணத்தினால அலுப்பா இருந்தது, அதனால வந்துட்டேன். பெரியவங்க நன்றி செலுத்துறதை விட நான் என்ன சொல்லிட போறேன்? ஆமா ஆமா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் விருந்தெல்லாம் கவனிச்சுக்கிறேன்.
நான் அயல்நாட்டுக்கு புறப்படும் முன் எனக்கு உனக்கு இருந்த உறவும் அதன் அன்பு சின்னமா பிறந்த இந்த குழந்தையை பத்தி எல்லாம் இதுவரைக்கும் நான் எங்க அப்பாட்டு சொல்லாது என்னுடைய தவறு. லட்சுமி, நீ கவலைப்படாத, தைரியமா இரு. நாளைக்கே அப்பாட்டு சொல்லி உன்னையும் குழந்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன். என்னையா? ஏன் கூலிக்காரியாச்சு எப்படி குடும்பத்துல சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம் லட்சுமி. அத்தா. என்ன அடடே, ராஜா, $500 உடைஞ்சு போயிருக்கேன். எப்படி உடைஞ்சது? கண்ணு எலிப்பனால கடிச்சு உடைச்சிட்டான் போல் இருக்கு. போனா போட்டோம், நாளைக்கு புதுசாவே வாங்கிட்டு வந்து தர்றேன். இது ஏன் அப்பா கிட்ட கொடுத்துறா ராஜா? அழவிடாத லட்சுமி, அழவிடாத. இதுவரை நாளைக்கு பொம்மை, ஏரோப்ளேன், ஆடுற பொம்மை, பாடுற பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன். கார்ல பாரு ஜம்முன்னு போலாம். அழாதுறப்பா, அழாத அழாத அழாதுடா ராஜா. லட்சுமி, கவலைப்படாத, தைரியமா இரு. இனி நான் உன்னை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன். வரட்டுமா? முடிஞ்சுதா? நான் மான மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறியா இல்ல பாஷாடத்தை தின்னுட்டு சாக சொல்றியா? அப்பா, நீ இப்படி தவறான முறையில் நடந்திருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னப்பா அது? பேசாதே. ஒரு அனாதை நம்ம எஸ்டேட்ல வேலை செய்து பிழைக்கிற ஒரு கேவலமான கூலிக்காரி. அவ சிநேகிதம் உனக்கு என்ன வெக்கம் இல்ல? அப்பா, நம்ம தரம் என்ன, நம்ம எஸ்டேட் அந்தஸ்து என்ன, பரம்பரை பரம்பரையா பேரும் புகழுமா இருந்து வரும் நம்ம குலம் கோத்திரம் என்ன? ஏண்டா அந்த பிச்சைக்கார சிரிக்க குழந்தைக்கு நீதான் தகப்பனா? ஆமா, நானே தான். பிச்சைக்கார பெண்ணு பெரிய இடத்து பையங்கிற வித்தியாசம் எல்லாம் காதல் கிடையாதப்பா. கிடையாதா? ஆமா, குழந்தையோட அவளை அனாதையாக்கவும் விரும்பல. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்தவும் போறேன். லிங்கம், பெத்தவங்க கிட்ட சொல்ற பதிலா இது? குடும்பமா நடத்த போறேன்? நல்ல சோம்பல்ல ஒருத்தன் உயிரோட இருக்கிறத மறந்துட்டு விடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் திட்டத்தை மாத்த முடியாது. முடியாதா? என் உயிர் உள்ள வரைக்கும் என் குடும்ப கௌரவத்துக்கு ஈரமா என்ன நடந்தாலும் நான் பொறுக்க மாட்டேன். நீங்க பொறுக்க மாட்டீங்க. என் கண்ணை குருடாக்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய நான் விரும்பல. அதை நான் பார்க்கிறேன்டா, பார்க்கிறேன். அண்ணா, அண்ணா, யாரது? அண்ணா. அடடே லட்சுமி, வாமா வா வா. என்னம்மா இந்த நேரத்துல? ரொம்ப தலைவலியா இருக்கு. தைலம் ஏதாச்சும் இருந்தா? இவ்வளவுதானா? இதோ. இந்த பைத்தியார பொண்ணுமா நீ. ராத்திரி வேலையில தன்னந்தனியா குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கிறியே. யாராச்சும் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. வா, குடிசை வரையில வந்துட்டு வர. நான் வர்றேன். சோனமுத்து, நிஜமா? இவ்வளவு பெரிய காரியத்தை பயப்படாது, தயங்காம செய். நான் இருக்கேன். யோசிக்காத, புறப்படு. அப்பா இப்போ வந்துருவாரு. வர்றப்போ தம்பி பயலுக்கு யானை, குதிரை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. கார்ல ஜம்முன்னு போலாம். டிக்கி 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 டிக்கி. நேரமாச்சு, மியாவ் மியாவ் வந்துரும். தூங்குமா, தூங்கு. லட்சுமி, லட்சுமி. அண்ணா,
சீலாலட்சுமி, வேற வழியே இல்லை. நீ போய்த்தாமா ஆகணும். நீ ஒரு கூலிக்காரி, நான் ஒரு கூலிக்காரி. உனக்கு வந்து கதிதானமா எனக்கு வரும்னு நினைச்சு பார்த்து நெஞ்சு பொறுக்கல. அதனால உங்களையாவது காப்பாத்தலாம்னு ஓடி வந்தேன். அதோ அந்த ஆத்தங்கிற பக்கம் படகு தயாரா வச்சிருக்கிறேன். புறப்படு லட்சுமி, யோசிக்காதம்மா, புறப்படு. எனக்கு அது ஆம்பளை குழந்தையா இருக்குண்டா. சீக்கிரம் விடாங்களா ஆம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு அதே அந்த ஆண்டவன் கொடுத்துட்டாருன்னு. ஆமாப்பா ஆமாப்பா ஆம்பளை பிள்ளைவா
ஆமா பிள்ளைதான் தங்க விக்கிற மாதிரி குடுத்துடா முருக கடவுளே. முருக கடவுளே, என் மனசுல இருக்க குறையெல்லாம் தீர்த்துட்டியா அப்பா. முருகா முருகா முருகா, அழாதரா கண்ணு அழாதரா, வாங்க போலாம். என்னப்பா இது, மூச்சு வருது பேச்ச காணோம். ஆமாண்ணே, இது மயக்கம் இருக்குண்ணே. ஆமாப்பா, பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் மயக்கத்தை தெளிய வச்சு அனுப்புவோம். அதான் சரி. லட்சுமியும் குழந்தையும் சாம்பல் ஆயிட்டாங்களா? ஐயோ, தொலைஞ்சிட்டாங்க. உன்னை பிடிச்ச சனியனே ஒழிஞ்சுது. இல்லை, என் வாழ்வே அழிஞ்சது. என்னடா சொந்த பொண்டாட்டியும் பொள்ளையும் பறிகொடுத்த மாதிரி தவிக்கிற? படிச்சவன் லட்சணமா இது? எவ்வளவு ஒரு அனாதை சிரிக்கி இறந்ததுனால எந்த குடியிடா முழுகி போச்சு? மறந்துட்டு நிம்மதியா. நிம்மதி எனக்கா? உங்களுக்குன்னு சொல்லுங்க. ஆமா, என் குடும்ப கௌரவத்தையே குடி தோண்டி புதைக்க வந்த பிச்சைக்காரி ஒழிஞ்சதுனால எனக்கு நிம்மதிதான். அப்பா, ஒரு பெண்ணை மனசார நேசிச்சு ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி அவங்கள பறிகொடுத்து நிக்கிற என் நிலையில நீங்க இருந்தா அவங்க மனசு என்ன பாடுபடும்? உங்களை போல இந்த நெஞ்சத்தை எங்க அம்மா எனக்கு கல்லா படைக்கலப்பா, கல்லா படைக்கல. போனதை நினைச்சு புலம்பாதடா. முடிவா சொல்றேன், சிங்காரப்பேட்டை ஜமீன்தார் வீட்டுல பொண்ணு பார்த்திருக்கிறேன், தயாராரு கல்யாணத்துக்கு. எனக்கா? அது இன்னொரு முறை சொல்லாதீங்க. என் உயிருக்கு உயிரான உத்தமியை, மங்கையர் குலமே மதிப்பிட வேண்டிய அந்த மகாலட்சுமி, இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோடு வாழ வேண்டிய இல்லற ஜோதி ஏற்றி வைத்து இந்த இதயத்தில் வேற எந்த பெண்ணுக்குமே இடம் கிடையாதப்பா, இடம் கிடையாது. அப்படின்னா என் குடும்பம் என்னடா ஆகிறது? அதை முடிவு செய்ய வேண்டியது நீங்க. என் முடிவு, நீ கல்யாணம் செய்யத்தான் வேணும். அதை விட என்ன சாக சொல்லுங்க, சந்தோஷப்படுவேன். லிங்கம், லிங்கம், இதுதான் உன் முடிவா? என் பிணத்தை கேட்டா கூட இதே பதில் தான் சொல்லும். முடியாது முடியாது முடியாது. அப்பா அப்பா அப்பா. மீனே மீனே, அண்ணனை பாருமா, இங்க பாரு, இங்க பாரு. நடக்கட்டும். எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. நம்ம குழந்தை சிங்கக்குட்டி மாதிரியா இருக்கிறதுனால இவனுக்கு சிங்கன்னே பேர் வைப்போம். நம்ம சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை. இந்த நல்ல நாள்ல சிங்கனை நமக்கு கொடுத்த என் அப்ப முருகப்பெருமானே நாம் எல்லோரும் வேண்டுவோம். அவனை கோகை மயில் செய்யாக்கி தேவர்களை சிறை மீட்டி வாழ வைத்த செந்திலாண்டவா, ஜெகமெங்கும் புகழ் பெற்ற மெஞ்ஞான பண்டிதா ஷண்முகா, அன்னப்பனே ஷண்முகா, வா வா வா. முருகா, வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீட்டிடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. முருகா, குன்றுதோறும் குடியிருக்கும் குன்றக்குடி குமரா, பரங்குன்றில் தெய்வ யானையோடு குலவுகின்ற அமரா. குன்றுதோறும் குடியிருக்கும் குன்றக்குடி குமரா, பரங்குன்றில் தெய்வ யானையோடு குலவுகின்ற அமரா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. முதிரும்
காளை அழகர் மலை காளை பரமசிவனார் தந்த குமரையா பழமுதிரும் சோலை அழகர் மலை காளை பரமசிவனார் தந்த குமரையா பழமதனை பெற வேண்டி உலகமதை வலம் வந்து பண்டாரமாய் நின்ற கமரையா பழமதனை பெற வேண்டி உலகமதை வலம் வந்து பண்டாரமாய் நின்ற குமரையா வேலவனே முருகா கந்தா வந்தவினெல்லாம் தீர்த்தெழுவாள் முருகா கந்தா வேல் வேல் வேலவனே முருகா கந்தா வந்தவினெல்லாம் தீர்த்தெழுவாள் முருகா கந்தா தாரக மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்து சுவாமி மலைநாதனால குமரையா திருத்தணி மலை மேலே திருத்தணி மலை மேலே மணித்தனியாக நிற்கும் நாளினை கொண்ட குமரையா திருத்தணி மலை மேலே தனித்தனியாக நிற்கும் பள்ளி தெய்வ யானை கொண்ட யமரையா வாழ வைத்த தெய்வம் நீயே முருகையா முருகையா வாழ வைத்த தெய்வம் நீயே முருகையா வேல் வேல் வேலவனே முருகா கந்தா வந்தவினையெல்லாம் தீர்க்குமா முருகா கந்தா வேல் வேல் வேலவனே முருகா கந்தா வந்தவினையெல்லாம் தீர்க்கையெல்லாம் முருகா கந்தா வேல் வேல் வேலவனே முருகா கந்தா வந்தவினையெல்லாம் தீர்க்குமா முருகா கந்தா என்னங்க டாக்டர்? மிஸ்டர் லிங்கம், இத்தனை காலமா என்னால முடிஞ்ச சிகிச்சையெல்லாம் செய்து பார்த்துட்டேன். ஒன்னும் குணமா தெரியல. இது மனோவேதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவர் அதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? அவர் மனக்கவலையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருந்தாருன்னா தன்னால சரியா போகும். நான் வரேன். லிங்கம் லிங்கம் என்னப்பா? லிங்கம் என்னப்பா? டாக்டர் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் உனக்கு செய்த பெரிய பாதகம் தான் இப்படி படுத்த படுக்கையா கிடந்து அனுபவிக்கிறேன். எதையும் இப்ப நினைக்காதீங்கப்பா. லிங்கம், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லட்சுமியும் குழந்தையும் கொல்ல சொன்னது நாங்க. நீங்களா? அப்பா 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 அப்பா! மியா மியா வந்துரும். தூங்குப்பா தூங்கு. தூங்குடா கண்ணு. டிக்கி 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 டிக்கி. போப்பா, நீ தூங்க மாட்டேங்கிற. ஐயோ பாவம், ஒருவேளை குழந்தை இருந்து தவறி போயிருக்குமோ? அந்த ஏக்கத்தினாலதான் இப்படி பைத்தியமா இருக்கணும். என்னங்க இது குழந்தை பைத்தியமே தாங்க. எந்த பைத்தியமா இருந்தா தான் என்ன? இந்த லேகியத்தை கொடுக்கறேன், அப்புறம் பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் இத்தனை வருஷமா. எத்தனை வருஷமானாலும் சரி, இத குணப்படுத்தி இந்த சித்த வைத்தியத்துக்கே ஒரு பெருமை உண்டாக்கணும். அதோட ஒரு உசிரை காப்பாத்தணுங்கிற பேரும் கிடைக்கும்ல. சரி சரி வா. இந்தாமா தங்கச்சி, இத சாப்பிடு. இந்தாம்மா தங்கச்சி, இதை சாப்பிடு. சாப்பிடுறா கண்ணு. சாப்பிட மாட்டேன்.
வாய்ப்படி வா வா இப்படி வாடா. ஆ. அப்பாப்பா நீங்க வரலன்னா அண்ணன் செத்தே போயிருக்கும்ல அதுதான் இல்ல நீங்க மாதிரி நீங்கி வந்திருப்பேன் சபாஷா கண்ணு சபாஷா உன்னை முருகன் தாண்டா காப்பாத்துன இருப்ப வரேன் நல்லா பயடா நீ அப்பா நீங்க மீனுவை கூட்டிட்டு குடிசைக்கு போங்க நான் கும்பலை குளிப்பாட்டிட்டு இங்க வரேன் அண்ணா அண்ணா சீக்கிரமா வந்துரு நடடா ராஜா நடடா நீ நடடா ராஜா நடடா இந்த நாட்டினில் வாழும் மனிதர்கள் உன்னை பார்த்தே திருந்திடவே நடடா ராஜா நடடா நீ நடடா ராஜா நடடா இந்த நாட்டினில் வாழும் மனிதர்கள் உன்னை பார்த்தே திருந்திடவே உடலின் பலத்தாலே மனதின் உரத்தாலே உன்னை போல வாழ்ந்தாலே நிகரேது புவி மேலே உடலின் பலத்தாலே மனதின் உரத்தாலே உன்னை போல வாழ்ந்தாலே நிகரேது புவி மேலே நடடா ராஜா நடடா நீ நடடா ராஜா நடடா படை பல வந்தாலும் தடை எது நேர்ந்தாலும் பயமேதும் கிடையாது உன் பாதை தவறாது படை பல வந்தாலும் தடை எது நேர்ந்தாலும் பயமேதும் கிடையாது உன் பாதை தவறாது நடடா ராஜா நடடா நீ நடடா ராஜா நடடா நெஞ்சினிலே ஈரம் அஞ்சா பெரும் வீரம் இன்னும் நேர்மை உபகாரம் உன்னை நினைத்தால் வந்து சேரும் நெஞ்சினிலே ஈரம் அஞ்சா பெரும் வீரம் இன்னும் நேர்மை உபகாரம் உன்னை நினைத்தால் வந்து சேரும் நடடா ராஜா நடடா
நீ நடடா ராஜா நடடா, இந்த நாட்டினில் வாழும் மனிதர்கள் உன்னை பார்த்தே திருந்திடவே. நடடா ராஜா நடடா.